ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கதையை பார்ப்போமா? இன்றைக்கான கதை என்னென்னா, ஒரு கணவன் மனைவி நடுப்புற நடக்கிற ஒரு சின்ன உரையாடல். மனைவி கணவன் கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு. கணவர் கேட்டாராம், என்ன பிரச்சனை உனக்கு, எல்லாம் நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாரும் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாராம், யாராலையும் உன்னை கஷ்டப்படுத்த முடியாது, நீயா உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டால் தான் உண்டு அப்படின்னு. மனைவிக்கு அது புரியல. அது எப்படி, நானே போய் என்னை கஷ்டப்படுத்திப்பேனா அப்படின்னு. அதுதான் உண்மை, நம்மளை நாமே தான் கஷ்டப்படுத்திக்கிறோம், நம்மளை வேற யாரும் வெளியிலேருந்து கஷ்டப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியலையே அப்படின்னு மனைவி கேட்குறாங்க. அதுக்கு கணவர் சொல்கிறாராம், நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன், அதை கேளு, அப்புறம் உனக்கே புரியும்னு. அந்த கணவர் அந்த மனைவி கிட்ட கதையை சொல்கிறாரு. ஒரு நாள் ஒருத்தர் ஆசையாக ஒரு பூனை வளர்க்குறாரு. அந்த பூனை அவர் வீட்டில் தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்த எலியை பிடிச்சிட்டு வந்து இவர்கிட்ட கொடுக்குது. அதை பார்த்த அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பூனைக்குட்டியை அப்ரிஷியேட்டும் பண்ணுறாரு, மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறாரு. 2 நாள் கழித்து அதே பூனை அவர் ஆசையாக வீட்டில் வளர்த்த ஒரு கிளியை பிடிச்சிட்டு வந்துருச்சு. இதை பார்த்தோன்னே அவருக்கு ஒரே அதிர்ச்சி. உடனே அந்த பூனையை திட்டுறாரு, அறிவு இருக்கா அவனுக்கு, நம்ம வீட்டில் வளர்த்த கிளியை போய் இப்படி பிடிச்சி கொண்டுட்டியே அப்படின்னு. அந்த பூனைக்கு ஒன்றும் புரியல, ஆனால் திட்டுறதை கேட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடுது. இவர் ரொம்ப கவலைப்படுறாரு, தன்னோட கிளி இறந்து போயிட்டுன்றதுனால. அடுத்த 2 நாள் கழித்து அதே பூனை வெளியில் போய் அங்கே இருக்க ஒரு குருவியை பிடிச்சிட்டு வந்துருச்சு. இதை பிடிச்சிட்டு வந்ததை பார்த்தோன்னே அவருக்கு சந்தோஷமும் இல்லை, கஷ்டமும் இல்லை. ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு வந்திருக்கு, இந்த பூனை எப்போ பார்த்தாலும் இப்படி தான் எதையாவது பிடிச்சிட்டு வந்து தின்னுக்கிட்டே இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு பூனையை திட்டவும் இல்லை, அடிக்கவும் இல்லை, சந்தோஷப்படவும் இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை கவனிச்சுட்டு போயிட்டாரு. இங்கே விஷயம் என்னன்னா, பூனையோட சுபாவம் எதையாவது கவ்விக்கிட்டு வருது, பிடிச்சிக்கிட்டு வருது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் தடவை தனக்கு பிடிக்காத எலியை பிடிச்சப்ப அவர் சந்தோஷப்பட்டார். 2வது தடவை தன்னுடைய கிளியை பிடிச்சப்ப கவலைப்பட்டார். 3வது தடவை தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் நடந்தப்ப அதை அவர் பெரியதாக எடுத்துக்கவே இல்லை. இப்படி தான் நம்மளும் ஒரு சில விஷயங்களை நமக்கு அப்படின்னு நினச்சி அதை வேறு மாதிரி எடுத்துக்கிறோம். நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயமா இருந்தால் அதை வேறு மாதிரி எடுத்துக்கிறோம். இங்கே விஷயம் என்னவோ ஒன்று தான், ஆனால் அதை நம்ம எடுத்துக்கிற விதம் தான் வேற அப்படின்னு அவர் மனைவி கிட்ட சொல்கிறாரு. இதுதான் உண்மை. நம்ம மனசை புரிஞ்சுக்கணும். நம்ம மனசை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா என்றைக்கும் சந்தோஷமாக இருக்க முடியும். வெளியிலேருந்து வர யாரும் நம்மளை கஷ்டப்படுத்த முடியாது. நம்ம சந்தோஷத்துக்கும் சரி, கஷ்டத்துக்கும் சரி, நம்ம மனது மட்டுமே காரணம். ஹோப் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.